சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டபொம்மனுக்கு மரியாதை செலுத்துகிறார். அவருடைய திருவுருவ படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவிச்சுவேல் இணைந்திருக்கிறார். பாலா, என்ன விவரம்? இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு வரிகட்ட மறுக்கும் தனது படை வீரர்களின் உதவியோடு ஆரம்பத்தில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக புரட்சி செய்த சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். காந்தி மண்டபத்தில் இருக்கும் வீரபாண்டியன் கட்டபொம்மனின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் பாஞ்சாலங்குறிச்சி எனும் ஒரு சிறிய பாளையத்தை ஆண்ட பாளையக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். சுமார் 226 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 1799ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கயத்தாற்றில் இதே தினத்தில் தூக்கிலிடப்பட்ட கட்டபொம்மனுடைய திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. காந்தி மண்டபத்தில் உள்ள திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பி, அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இன்றைய நாள் முழுவதும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறையின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலவிச்சுவேல்.